வணக்கம். நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் உங்களோட கரண்ட் ரியாலிட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியோடையும் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடையும் வாழணும் அப்படின்னாக்கா ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் இந்த வீடியோவில் ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நியூ ஹேபிட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த பார்ட்டில் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் அதாவது பேட் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணலாம் அண்ட் கீஸ்டோன் ஹேபிட்னா என்ன, ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிமைண்டர், செகண்ட் ரொட்டீன், தேர்ட் ரிவார்ட் அப்படின்றது. இப்போ ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை மெசேஜ் டோன் வருது அப்படின்னா அதுதான் ரிமைண்டர், ட்ரிகர். நம்ம பார்க்குறது கேட்குறது வழியாக நமக்கு வர்றது தான் ரிமைண்டர் இல்லைன்னா ட்ரிகர். அதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா போய் என்னன்னு பார்ப்போம்ல, அது ரொட்டீன் அப்படின்றது பிஹேவியர் டேக்கிங் ஆக்ஷன். நம்ம உடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், படிப்போம், அது ரொட்டீன். நெக்ஸ்ட் ரிவார்ட். அதை படிக்கிறதுனால நமக்கு ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏதாவது அதில் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கலாம், நமக்கு கிடைக்கலாம் அந்த மெசேஜ் மூலியமா இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவார்ட் அப்படின்றது. ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டும் சரி நெகட்டிவ் ஹேபிட்டும் சரி ஃபார்ம் பண்ணுறது இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸில் தான். அதாவது ரிமைண்டர், ரொட்டீன், ரிவார்ட் அப்படின்றது. இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போய் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறீங்க, க்ரீன் கலர் லைட் எரியும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கான ட்ரிகர், ரிமைண்டர். அது வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் எடுத்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்கள்ல, அது ரொட்டீன். அதுக்கப்புறம் அதில் என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களோட டெஸ்டினேஷனுக்கு பக்கமாக நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரிவார்ட். நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம பண்ணுற ஆக்ஷனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் ரிவார்ட் அப்படின்றது. இப்போ ஹேபிட் ஃபார்ம் ஆகுறது இந்த 3 ஸ்டெப்ஸில் தான். நெக்ஸ்ட் ஒரு நியூ ஹேபிட்டை நாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்குமே 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஓல்டு ரொட்டீன், ஓல்டு பிஹேவியர், ஓல்டு ஹேபிட்டை நீங்கள் ஒரு நியூ ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ட்ரிகர் ஆர் ரிமைண்டராக செட் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டீன் என்னன்னு பாருங்கள். டெய்லி ரொட்டீன், காலையில் எழுந்திருப்பீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்க, தண்ணி குடிப்பீங்க, டின்னர் சாப்பிடுவீங்க, பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி உங்களோட ரொட்டீன் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரொட்டீனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு ரொட்டீனை எடுத்துக்கிட்டு அதை நியூ பிஹேவியரை க்ரியேட் பண்ணுறதுக்கு, நியூ ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகர் ஆர் ரிமைண்டராக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தோன்னே நான் என்ன பண்ண போகிறேன், மெடிடேஷன் பண்ண போகிறேன், இல்லைனா ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஹெல்த்தி ஹேபிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த ஓல்டு ரொட்டீன், ஓல்டு பிஹேவியர் ஹேபிட்டை நீங்கள் ட்ரிகராக வைக்கணும், ரிமைண்டராக வைக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் டின்னர் சாப்பிட்றேன். டின்னர் சாப்பிட்டு முடித்தோன்னே நான் கிராட்டிடியூட் எழுதுகிறேன். அந்த டின்னரை முடிக்கிறத நம்ம அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அதை ட்ரிகராக வைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாலுமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்றது தான். உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் சரி ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களோட கோல் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுமா, லேர்ன் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஹெல்த்தி ஹேபிட்ஸ்னால் மெடிடேஷன், எக்ஸசைஸு, கிராட்டிடியூட், இது எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு நான் வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸு போகிறேன், புஷ்அப்ஸ் 100 எடுக்கிறேன்,
பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு நாளைக்கு நிறைய நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4 நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்றது தான். குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் ரைட்டிங்காக ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 எழுதினா போதும், இல்லை 3 எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். வாக்கிங் போகிறீங்களா, மினிமம் வந்து ஒரு 500 ஸ்டெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். செகண்ட் வந்துட்டு அந்த ஷெடியூலுக்கு நீங்கள் ஸ்டிக் ஆகி ஸ்டார்ட் வித் ஸ்மால், ஏதாவது கொஞ்சம் அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கொஞ்சம் டைம், கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனில். நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, கிராட்டிடியூடில் மெடிடேஷன், ஏதாவது ஒரு நியூ ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நீ பண்ணிட்ட, சூப்பராக பண்ணிட்ட, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு, கிஃப்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ரிவார்டில் தான் வந்து நமக்கு டோபமைன் வந்துட்டு செக்ரேட் ஆகும். ஸோ அதுதான் நியூ ஹேபிட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வரணும். நியூ ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுல 3 ஸ்டெப் என்னென்னா, உங்களோட ஓல்டு ஹேபிட்டை நியூ ஹேபிட்டுக்கான ட்ரிகர் ரிமைண்டராக வைங்க. செகண்ட் வந்து ஸ்டார்ட் வித் ஸ்மால். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேட் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணலாம், கீஸ்டோன் ஹேபிட்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங், கன்சல்டிங் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான நியூ ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.